அவங்க நல்லா இருக்காங்கல்ல, சாப்பிட்டாங்கல்ல, மந்த்லி சுகர் டெஸ்ட்டு பிபிலாம் செக் பண்ணுறாங்கல்ல. உங்கள் அம்மா அப்பாவை தான் கேட்குறேன். நீங்கள் கேட்கலனா மறக்காமல் கேட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆமாங்க, இந்த உலகத்திலேயே நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையா நினைக்கிறவங்க யார் தெரியுங்களா? நம்ம அம்மா அப்பா தாங்க. ஆனா அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணினது இல்லைல்ல. தனக்குன்னு பிடிச்ச ட்ரெஸ் போட்டதில்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்லை. நாம தான் அவங்க உலகமே நினச்சின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியே ஒர்க் பண்ணுறோம், வேற இடத்துல இருக்கிறோம், பேச முடியல. இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? ஒரே வீட்டிலே இருந்திருப்பாங்க, ஆனால் பேசிக்கவே மாட்டாங்க. என்னங்க அப்படி என்னங்க நம்மளுக்கு? இந்த உலகத்துல இந்த ஒரு வாட்டி தான் நம்ம பிறந்திருக்கோமே, திருப்பி நம்ம அவங்களுக்கே பிறக்கவா போறோம் சொல்லுங்க. நான் ஆசிரமெல்லாம் நிறைய போயிட்டு வருவேன். அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? எங்களை பார்த்து, ஒரு வாய் சாப்பாட்டுக்காக எங்களை வெளியே அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு. ஐயோ ஏன் இப்படி இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். அது மாதிரி நம்ம அம்மா அப்பாவை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆசைலாம் இல்லைங்க. எனக்கு பணம் வேணும், நகை வேணும், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்தா போதும். டைம் மட்டும் கொடுத்து தான் பாருங்களேன். 10 மாதம் உன்னை சுமந்து பெற்றதால் என்னமோ அவர்களுக்கு எத்தனை பேராசை. தன் மகன் தன்னிடம் ஒரு வார்த்தை பேசாமல் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பேராசைல. சின்னதாக தாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை அவங்ககிட்ட பேசலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சாப்பிட்டியாம்மா, என்ன பண்ணுறேன்னு சும்மா கேட்டு தான் பாருங்களேன். அதோட ஃபீலிங்ஸே வேறங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.